வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மேக்ஸ் கிங்ஸ் ஆட்ஸில் எப்படி விட்ரா பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதே மாதிரி இதில் வந்துட்டு ஒரு நியூ அப்டேட்டும் பார்க்க போகிறோம். ரைட்டுங்களா? இந்த மேக்ஸ் கிங் ஆட்ஸை பொறுத்தளவு நம்ம ஜஸ்ட் கேப்சா அவுட் அடிக்கிறது மூலமாக அமௌண்ட் ஏர்ன் பண்ண முடியும். ஆல்ரெடி இன்ட்ரோடக்ஷன் வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். இப்போ அந்த வீடியோட கண்டினியூட்டி விட்ரா பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, உங்கள் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணோடனே பர்சனல் டீட்டெயில்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய கம்ப்ளீட் போஸ்டல் அட்ரஸ் ஃபுல்லாக அடித்து முடிச்சுட்டு ஆதார் கார்டு நம்பரும் பேன் கார்டு நம்பரும் கொடுத்து சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி கேஒய்சி டாக்குமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய பேன் கார்டு ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கணும். அதை அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துடணும். ரைட்டுங்களா? அதுக்கப்புறமா விட்ரா நீங்கள் கொடுக்குறதுக்கு லெஃப்ட் சைடு மெனுவை கிளிக் பண்ணிங்கன்னா வேலெட்னு இருக்கும். வேலெட். ரைட்டுங்களா? வேலெட்டை கிளிக் பண்ணுங்கள். வேலெட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு விட்ரான்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய பேலன்ஸ் எவ்வளோன்னு ஷோ ஆகும். அதுக்கப்புறம் அடுத்த பாக்ஸில் விட்ராயல் அமௌண்ட் எவ்வளோ கொடுக்க போகிறீங்கன்னு அமௌண்ட் கொடுங்க. மினிமம் விட்ராயல் 500 தான் கொடுத்துக்கலாம். அப்புறம் ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்ட் நீங்கள் சைன்அப் பண்ணுறப்பே உங்களுக்கு ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்ட் கொடுத்து க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. உங்கள் ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்ட் கொடுங்க. அப்புறமேட்டு உங்களுடைய யூபிஐ ஐடி நேம் கொடுத்துட்டு விட்ரா அப்படிங்கிற ப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு விட்ரா ஆர்டர் ப்ளேஸ் ஆயிரும். 7 to 15 நாளுக்குள்ளே நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆயிரும். இந்த விட்ரா பாக்ஸே உங்களுக்கு 30 நாளைக்கு ஒரு தடவை தான் ஓப்பன் ஆகும். ரைட்டுங்களா? ஓகே, இப்படி தான் நீங்கள் விட்ரா பண்ணணும். விட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணுறீங்க. கேஒய்சியில் ஆதார் கார்டு பேன் கார்டு நம்பர் கொடுத்துட்டு கேஒய்சியில் போய் உங்களுடைய பேன் கார்டை அப்லோட் பண்ணி விட்றீங்க. அதுக்கப்புறம் வேறு லெஃப்ட் சைடு மெனுவை கிளிக் பண்ணி வேலெட்டை கிளிக் பண்ணி விட்ராவை கிளிக் பண்ணி அவங்க அமௌண்ட்டு என்னென்னது கொடுத்துட்டு ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு யூபிஐ ஐடி நேம் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிடுறீங்க. ஆர்டர் ப்ளேஸ் ஆயிரும். ஓகே, புது அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பிளானை மாற்ற போகிறாங்க. பிளான் அமௌண்ட் குறைக்க போகிறாங்க. ரைட்டுங்களா? ஜூன் 10 ஓல்டு பிளான் க்ளோஸ் ஆகுது. 11ஆம் புது பிளான் லான்ச் பண்ண போகிறாங்க. அதாவது உதாரணத்துக்கு பழைய பிளானில் 3999 ஜாயின் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஒரு நாளைக்கு 65 ரூபா கிடச்சிட்டு இருந்தது. 11ஆம் அப்புறம் 55 ரூபா தான் கிடைக்கும். அதே மாதிரி 3999 பிளானுக்கு பழையபடி லாஸ்ட்டு இப்போ நம்ம இருக்கிற பிளான் படி 8 மாதம் வேலிடிட்டி, புதுசாக 6 மாதம் தான் 5 மாதம் தான் வேலிடிட்டி குறைச்சிட்டாங்க. அதே மாதிரி 7999 பிளானுக்கு செல்ஃபாக 120 ரூபா முதல்ல ஏர்ன் பண்ண முடியும். ப்ளஸ் 8 மாதம் வேலிடிட்டி. இப்போ புது பிளான் படி ஒரு நாளைக்கு 105 ரூபா தான் ஏர்ன் பண்ண முடியும். ப்ளஸ் 6 மாதம் தான் வேலிடிட்டி. பெனிஃபிட் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. அதே மாதிரி ஒரு பிளான் புதுசாகவும் ஆட் பண்ணிக்கிறாங்க. ரைட்டுங்களா? 27,999, அதாவது 28,000 ரூபா போட்டிங்கன்னா 225 ரூபா கிடைக்கும். 10 மாதம் வேலிடிட்டி. பழைய பிளானில் பெனிஃபிட்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. புது பிளான் 11ஆம் மேலே லான்ச் ஆகிடும். ஓகே, அடுத்து வேறு என்ன அப்டேட் வந்திருக்குன்னா, விட்ராயல் ஃபீஸ் 15%லேருந்து 20% மாதிரி இருக்குது. பழைய விட்ராயல் 3ஆம் தேதியும் 18ஆம் தேதியும் கொடுக்கலான்னு இருந்தாங்க. இப்போ 4ஆம் தேதியும் 19ஆம் தேதியும் விட்ரா கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த இம்ப்ளிமெண்டேஷன் எல்லாமே 11ஆம் தேதிக்கு அப்புறமா. ஓகே, அதே மாதிரி விட்ராயல் அமௌண்ட் 7 to 15 நாளுக்குள்ளே நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துடும்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுடைய ஆப் இப்போ மெயின்டெனன்ஸ் ஒர்க்கில் இருக்கிறனால நீங்கள் வெப்சைட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு இந்த பிளாட்ஃபார்மில் ஜாயின் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா வீடியோவுடைய லெஃப்ட் சைட் டாப்லேயே நான் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஐடி க்ரியேட் பண்ணி கொடுத்துட்றேன். அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ரைட்டுங்களா? ஜஸ்ட் ஒரு 2 minutes தான் ஒர்க் இருக்கும். டாஸ்க் கேப்சா அடிக்கிறது தான் டாஸ்க். ரைட்டுங்களா? கேப்சா அடிக்கிறது மட்டும் தான் டாஸ்க்கு. கேப்சா அடித்து நம்ம அமௌண்ட் ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஓகே, இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்னால் என்னையே கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்யூ.